வணக்கம் அன்பான சொந்தங்களே, சீர்பூத்த செந்தமிழே, சிந்தை நிறை தேந்தமிழே, பாராளும் பைந்தமிழே வாழி வேரோடு வாழ்கிறாய், வெற்றியோடு ஒளிர்கிறாய் என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக் கொண்டு இன்றைய நாட்டுப்புற கவியரங்கம் நான் நினைக்கிறேன் 76 உங்களை சந்திக்கின்றோம். TSS செல்ம் இணைந்து வழங்குகின்ற இந்த நிகழ்வானது சற்று புதுமையாகவும் வித்தியாசமாகவும் நாங்கள் தான் இந்த கவியரங்கத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்ற போல எனக்கு இருக்கிறது. நிச்சயம் இந்த ஒரு புதிய பாதை, புதிய திறப்பு அத்தனையும் தமிழுக்கு மகிழ்வை தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு TSS இணைந்து வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாட்டுப்புற கவியரங்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளையும் ஒத்தாக வணங்கி வரவேற்போட இன்றைய நிகழ்வு ஆரம்பமாகின்றது. இன்றைய வரவேற்பை தருவதற்காக நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள் இந்த வரவேற்புரையை அழகாக தந்து இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார். இதோ வருகிறது வரவேற்பு உரை. அக்கா மினூட் எடுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். அகல்குளிர ஆனந்தம் வந்து தேன்பாய செங்காந்தல் விழிகளால் பார்த்து ரசித்துக் கொள்ள தளம் சிறக்க வைத்த TTS ஏமன் கழகம் இன்று முதன் முறையாக நாட்டுப்புற கவியரங்கை நடத்தி மகிழ எங்களுக்கு துணை நின்றதற்கு முதற்கண் நன்றிகளும் பாராட்டுகளும் வரவேற்பும் கூறி நிற்கின்றேன். அடுத்து எமக்கு வாய்ப்பளிப்பதற்காக வரவேற்பதை கூறிப்பதற்கு அடுத்து எனக்கு நடுவராக முதலாக வீட்டிற்கும் அருளாசிவநாதனை வருக வருக என வரவேற்பதில் நான் பெயர்வை அடைகின்றேன். கலந்து கொள்ளும் உறவுகளாக கிராமிய மண் வாசனையை மனம் பரப்ப வந்திருக்கும் முனைவர் வெற்றி நிலவனை வருக வருக என உங்களை வரவேற்பதில் மகிழ்ந்து கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து கவிஞர் சிவமணி புவனேஸ்வரன், கவிஞர் பத்மலோஜினி திருச்செந்திரநாதன், அடுத்து கவிஞர் முத்து ராசசேகரம், கவிஞர் ராசேந்திரம், கவிஞர் செல்வ மாரிமுத்து, அத்துடன் இதனை பார்க்கும் அன்பு நேயர்கள் ஆளுமை கொண்ட அனைவரையும் இந்த மன்றம் சார்பாக வரவேற்பது பெரும் மகிழ்வு அடைகின்றோம். மண் வாசனை வீசட்டும், செந்தமிழாலே பாடட்டும், அகத்தினிலே ஆனந்தம் பூரிக்கட்டும், இகமாய் இத்திரை சிறக்கட்டும், பாவோடு பாவை விரிக்கும் பைந்தமிழர்களே வாழி வாழி என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய இந்த நாட்டுப்புற கவியரங்கத்திற்கு முத்தாய்ப்பாய் தாயக சூழலில் இருந்து தாயக உறவாய் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் மிக அழகாக எல்லோரையும் இணைத்து இந்த கவியரங்கத்தை வரவேற்புரையை அழகாக தந்திருக்கிறார். உண்மையிலேயே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம், அதாவது ஒரு நிகழ்வுக்கு தலைமை முக்கியம், அதுபோல ஒரு உடம்புக்கு தலை முக்கியம், அதுபோல வரவேற்புரை என்பது ஒரு நிகழ்வுக்கு முக்கியம் என்பதை ஞாபகப்படுத்தியதாகவே அமைந்திருந்தது. மிகச் சிறப்பு. அது வரவேற்புரை கூட குத்து விளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதாகவே இருக்கின்றது. மிகச் சிறப்பாக வாழ்த்துக்கள். அடுத்து இந்த நிகழ்வுக்கு நாட்டுப்புற பாடலாலே இந்த கவியரங்கை ஆரம்பித்து வைக்க தன்னுடைய நாட்டுப்புற இசையாலும் வளமான அந்த சொற்களாலும் அழகான கவிதையை தர வருகின்றார் சிவமணி புவனேஸ்வரன். அவரை அன்போடு இந்த நிகழ்வுக்கு அழைத்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். TCS நிறுவனத்துக்கும் தலைமையேற்று இதனை நடத்துகின்ற தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய TCS நிகழ்வானது ஒரு சிறப்பு நிகழ்வாக நாட்டுப்புற கவியரங்கு என்ற வகையில் மிக மகிழ்வை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தலைப்பாக மரிக்கொழுந்தே மாமன் மகளே என்ற தலைப்பில் கவியரங்கு இடம்பெற இருக்கின்றது.
அதில் முதல் பங்கு பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு ஒரு கிராமிய மெட்டு வடிவில் பாடலாக வந்து விரும்புகிறேன். மரிக்கொழுந்தே மணிமுத்தே என் மாமன் பெத்த மரகதமே மறிக்கிறேண்டி நாளெல்லாம் மனம் வெளுக்க வாயேண்டி. மறிக்கொழுந்தே மணிமுத்தே என் மாமன் பெத்த மரகதமே மறிக்கிறேண்டி நாளெல்லாம் மனம் வெளுக்க வாயேந்தி என் மனம் வெளுக்க வாயேந்தி. கட்டழகு சித்திரமே என் கண்கவர்ந்த கண்மணியே பொட்டழகு பொன்மையிலே புன்னகையின் புத்தகமே புன்னகையின் புத்தகமே. அடிமனத திருடி புட்ட என்ன அல்லாட செய்து புட்ட அடிமனத திருடி புட்ட என்ன அல்லாட செய்து விட்ட துடிடையாள் நடந்து என்ன தூக்கங்கட வைத்து புட்ட தூக்கங்கட வைத்து புட்ட. காத தூரம் நான் நடந்து கண்மணியே காத்திருக்கேன். காத தூரம் நான் நடந்து கண்மணியே காத்திருக்கேன். கால்கடுத்து போனதடி கற்பகமே வந்து விடு என் கற்பகமே வந்து விடு. காட்டுமல்லி பூத்திருக்க கானக்குயில் சேர்ந்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க கானக்குயில் சேர்ந்திருக்க எட்டுக்கல்வி பாட்டிசைய எண்ணமெல்லாம் நீ அசைய என் எண்ணமெல்லாம் நீ அசைய. தீட்டி வைத்த சித்திரமே தீங்கனியே வாடி புள்ள வீட்டுக்குள்ள நீ பதுங்கி வீணேயே நீ அழுற வீணேயே நீ அழுற. நித்த நித்த உன் நினைப்பு நிலகுலைய வைக்குதடி சித்திரமே செந்தேனே சீக்கிரமே வந்து விடு சீக்கிரமே வந்து விடு. ஒட்டி நாம் உறவாடி ஒட்டுமொத்த கதை பேசி ஒத்தியை நாம் பார்த்திடலாம் ஒய்யாரமே வந்து விடு ஒய்யாரமே வந்து விடு. படிதாண்டி வந்திடடி பத்திரமா அனுப்பி வைப்பேன். படிதாண்டி வந்திடடி பத்திரமா உன்னை அனுப்பி வைப்பேன். அடியெடுத்தே அன்னமே நீ அருகிருக்க வாடி புள்ள அருகிருக்க வாடி புள்ள. ஊட்டி வைக்க புதுத்தாலி பொன்னால செஞ்சிருக்கேன். ஊட்டி வைக்க புதுத்தாலி நான் பொன்னால செஞ்சிருக்கேன். கூட்டி சென்றே கூறப்பட்டும் குங்குமமும் நான் தருவேன் குங்குமமும் நான் தருவேன். மாட்டிக்கிட்ட மறிக்கொழுந்தே இப்போ மௌனத்தாலே கொல்வதேண்டி
மாட்டிக்கிட்ட மறி கொழுந்தே இப்போ மௌனத்தால என்ன கொல்லாதேடி, மௌனத்தாலே கொல்லாதேடி. மறிக்கொழுந்தே மணிமுத்தேயன் மாமன் பெத்த மரகதமே, மறிக்கிறேண்டி நானெல்லாம் மனம் வெளுக்க வாயேண்டி, என் மனம் வெளுக்க வாயேண்டி. சூப்பர், சூப்பர். நன்றி. அப்படியே கலக்கி விட்டீர்கள் சிவமணி. உண்மையிலேயே நாங்க ரொம்ப சாதிப்போம் போனது. அருமையான வரி, அற்புதமாயிருக்கு. நிறைவான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு வரிகளும் அந்த மாமன் மகளை எப்படி கொண்டு வந்து எப்படி தாலி கட்டுறார் என்ற அளவுக்கு அதை நினைக்க வச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அக்கா. ஆம், சொல்லுவார்கள், நித்தம் நித்தம் உன் நினைப்பே நிலகுலையா சீக்கிரமே. அந்த எந்த நாளுமே உனது நினைப்பாகவே எனக்கு இருக்கின்றது. ஒட்டி நானும் உறவாடி ஒத்திகையை பார்த்திடவே ஒய்யாரமாய் வந்துவிடு பிள்ளை, ஒய்யாரமாய் வந்துவிடு. பூட்டி வைக்க புதுத்தாலி நான் பொன்னாலே செய்கிறேன், பூட்டி வைக்க புதுத்தாலி பொன்னாலே செய்கின்றேன். மாட்டிக்கிட்டாய் மாமன் மகளே மறுகொழுந்து நீதானே என்று அழகாக உங்களுடைய அந்த குரல், இனிமையான சொற்கள், அதை பாடிய விதம் அத்தனையும் மிக மிக சிறப்பாக இருந்தது. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சிவமணி. அழகு, அற்புதம். தொடருங்கள் என்று உங்களை வாழ்த்திக் கொண்டு நன்றி அக்கா. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, நன்றி. மிக சிறப்பு. சிவமணி அவர்கள் அழகாக தன்னுடைய கவிதையை, அதாவது கவிதை என்று சொல்றதை விட நாட்டுப்புற பாடலை நாட்டுப்புற மெட்டிலே அழகாக தந்திருந்தார். நிறைந்த சுவைபட இருந்தது. சரி, இனி நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவவும் பாட்டு பாடக்கூடிய ஒரு வல்லமை, அவரை அழைத்து கொண்டு முத்து ராஜசேகரன் வருகிறேன். அவசரமாக முத்து அல்லது அவரை எடுத்துக்கொண்டாக்கா வாரன் உங்கள்கிட்ட. சரி, முத்து ராஜசேகரன் வாருங்கள். நீங்கள் அவர் சிங்கப்பூர்ல இருந்தபடியா நேரம். ஆம், வணக்கம். வணக்கம் தம்பி, வாங்க. TSS வழங்கும் நாட்டுப்புற கவியரங்கு 76 தாய்மொழியாம் தமிழுக்கும் கவியரங்க தலைமைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். தலைப்பு மறிக்குழுந்தே மாமன் மகளே. கவிதை. மறிக்குழுந்தே என் மாமன் மகளே, மனசெல்லாம் நிறைஞ்சவளே, மார்கழி பனியாய் சிரிப்பவளே, மாசரு பொன் போலே மின்னுபவளே, எப்போதும் என் மனசெல்லாம் உன் வாசம். நீ பேசாத ஒவ்வொரு நிமிடமும் என் மனமும் வெயிலாக வாடும். என் நித்திரையிலும் பேசுகிறாய், என் நினைவிலும் நீங்காமல் வருகிறாய். மஞ்சள் பூசிய உன்முகம் மறந்தாலும் என் உள்ளே உறங்கும் உன் நினைவும். உன் ஓரக்கண்ணால் பேசும் ஒவ்வொரு பார்வையும் என் உசுருக்குள்ளே ஒவ்வொரு நிமிடமும் நுழைந்தே போகும். ஐப்பசி அடைமலையும் நின்று போச்சு, மார்கழி பனியும் உலர்ந்தே போச்சு. தை மாசமும் பிறந்தாச்சு, தங்க தாலியும் செய்தாச்சு. மணவரையில் உன்னைக்கான மாமன் நானும் காத்திருப்பேன். மறிக்கொழுந்தே வந்துவிடு, மாலை சூட வந்துவிடு, மனதோடு சேர்ந்து வாழ வழியையும் சொல்லு. வணக்கம். பசியும் வந்தாச்சு, பனியும் கொட்டுகிறது, மணமறையில் உனக்கான மகிழ்ந்து நீ வாராயோ என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். மாசரு பொன் போலே. மாசு என்றா குற்றம், மாசரு குற்றம் நீக்கப்பட்ட பொன் போலே என்றால் அந்த தெளிவான ஒரு பொன் போலே என் மனதிலே குடிகொண்டவளை. அது எப்படி எவ்வளவு அந்த சரியாக வர்ணிக்கிறோம். வைரமே, பொன்னே, முத்தே என்று ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நித்திரையில் வருகின்றாய், நிம்மதியையும் கெடுக்கின்றாய். உன் ஓரக்கண்ணால், ஒற்றை கண்ணால், உன் ஓரக்கண்ணால் கண்ணே எப்போதும் பேசும் என்பதை அழகாக சொன்னீர்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாமன் மகளை திருமணம் செய்ய வேணும் என்றது, அது எப்படி ஒரு
கணவன் எதிர்பார்ப்பார் ஒரு மனைவியை என்பதை அழகாகவே அதை சித்தரித்திருக்கிறீர்கள். எவ்வளவும் அந்த ஊரக்கண்ணால் பார்க்கிறது. அதே நேரம் மனசுக்குள் எந்த நேரமும் கனவில் வந்து தோன்றுதடி உன் நினைவு, அந்த நினைவு மட்டுமா என்னை எந்த நேரமும் கொல்லுதடி என்று சொல்ல வேணும் போல இருக்கிறது. ஆகவே அற்பசி பனியும் மாசிப்பனியும் மூசி பெய்தாலும் மனதுக்குள் நீதான் என்றும் ஆதலால் மணவரையில் காத்திருக்கிறேன் வாடி உள்ள நீயும் வாடி உள்ள நீயும். மிகச் சிறப்பு முத்துராஜர் சேரன், உங்களுடைய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி. அடுத்து நாங்கள் சிவரூப சர்வேஸ்வரி அக்காவை கூப்பிட போகிறோம். அவரும் அந்த நாட்டுப்புறமட்டில் நன்றாக பாடக்கூடியவர். நான் அதான் நடுவில் அவரை அழைக்க வேணும் என்று இருக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மறுக்கொழுந்து என் மாமன் மகளை ஓஹோ மாமதுரை சின்னவரே, மாமதுரை சின்னவரே, மயக்கம் என்ன என்னவரே, மாமதுரை மாமதுரை சின்னவரே, மயக்கம் என்ன என்னவரே, பூமதுரை உனக்குத்தானே வா வா வா, பூமதுரை உனக்குத்தானே, மாமதுரை போய் வருவோம், பூமதுரை உனக்குத்தானே, மாமதுரை போய் வருவோம். ஏகும் பொண்ணு நானும் இல்லை எனது மச்சான் நீதானே, ஏகும் பொண்ணு நானும் இல்லை எனது மச்சான் நீதானே, தூங்கும் வரை வந்ததுமே உன்னிலே பூவாட்டுதல், தூங்கும் வரை வந்ததுமே உன்னிலே பூவாட்டுதல், மறுகொழுந்து என் மாமன் மகளே நீ வாமேனடி, மறுகொழுந்து என் மாமன் மகளே நீ வாடி, நீங்கே மல்லிப்பூவும் வாங்கி வச்சிருக்கே உனக்காக, மல்லிப்பூவும் வாங்கி வச்சிருக்கே, மயில் தோகை போன்ற உந்தல் உந்தலிலே ஊட்டுவேனே, மயில் தோகை உண்ட உந்தல் உந்தலிலே ஊட்டுவேனே, மருத குழந்தை வாடி உள்ள மைனாவே வாடி உள்ள, மீச வச்ச ஆசை அமைச்சான் மிதமாக துள்ளாதே, மீச வச்ச ஆசை அமைச்சான் மிதமாக துள்ளாதே, அத்த மகன் எனக்குத்தானே அருக்காணி நான் காத்திருப்பேன், அத்த மகன் எனக்குத்தானே அருக்காணி நான் காத்திருப்பேன், கிணற்று நீர் ஓடாது கிருக்கனே சமத்தாயிரு, கிணற்று நீர் ஓடாது கிருக்கனே சமத்தாயிரு, காதலும் கூடுதன்றே கரகாட்டம் போடாதே, காதலும் கூடுதன்றே கரகாட்டம் போடாதே, பாசக்காரனே சமச்சான் மச்சான், பாசக்காரனே சமச்சான் பவள கொடி சேர்த்திடுவாய், பாசக்காரன் சமச்சான் பவள கொடி சேர்த்திடுவாய், மோசக்கரவாயாடி மோகினியே முனகாதே, மோசக்கரவாயாடி மோகினியே முனுகாதே, நாசக்காரன் நானும் இல்ல நான் உனக்கே புருஷனடி, நாசக்காரன் நானும் இல்ல நான் உனக்கே புருஷனடி, தீரும் ஒன்றும் நேராம நினைச்சத முடிச்சிடுவே, இது ஒன்று நேராம நினைச்சத முடிச்சிடுவேன், மாமதுரை எந்தன் மாமதுரை மறுகொழுந்தே எந்தன் மாமன் மகள். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். படமே என் வராம விட்டது, இப்ப வருது உங்களோட படம் இடையில விட்டுட்டு படம் எங்களுக்கு வருது, வீடியோ வராம விட்டுட்டது கொஞ்சம். என்ன வீடியோவா? ஓ, அதான் நிப்பாட்டுப்பட்டதா? இல்லையே, நிப்பாட்டுப்பட்டதும் தெரியல, சிவப்பு வரையில. இல்ல இல்ல நிப்பாட்டுப்படையில. ஓ, நீங்கள் செய்து கொண்டிருந்த நீங்கள் வீடியோ ஏதோ மறைக்கப்பட்டு கொண்டிருந்தது கொஞ்சத்தால. இல்ல, ரெண்டாவது படம் வந்தது. அவட படம் வரையிலையே.
இடையில அப்ப பிளாங்கா எங்களுக்கு வந்தது வந்ததா உங்களுக்கு? ரோமோ படம் வேற இல்லையோ? படம் படம் வந்தது. படம் டிவில படம் வந்தது. வந்தது படம் வந்தது சகோதரி. குரல் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகி வந்துச்சு அவனுக்கு. குரலும் ஆஹ் வந்தது. ஏ டிவில நம்ம தான் திருப்பி ஆனா நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. நீங்க மற்றாக்கள் வராட்டி திருப்பி படிக்கலாம். ஓ திருப்பி படிப்போம். சிறப்பா இருந்தது, நல்ல வரி. மாமதுரை சின்னவளே இந்த குரலும் போடுது. மாமதுரை சின்னவளே வாவா என் மதுரை இடத்தில். இன்னும் உங்கள நல்ல ஒரு மட்டு. என்னக்கா அந்த மட்டு ஒரு சொல்லுமா திருப்பி? மாமதுரை சின்னவளே மயக்கமரே என்னவளே, மாமதுரை சின்னவளே மயக்கமேனோ என்ன மயக்கமேனோ சின்னவளே. ஆம், மறுக்கொழுந்தே என் மாமன் மகளே. அத்தனை பூமதுரை உனக்குத்தானே மாமதுரை போய் வரல. பூமகளே உனக்குத்தானே மாமகளே பூமதுரை உனக்குத்தானே பூமா ஓ பூமதுரை உனக்குத்தானே. உங்களோட கவிதையை இன்னும் ஒருக்கா நாங்கள் வடிவா பார்ப்போம். ஏனென்றா அது விட்டு விட்டு வந்தபடியா சரியா அந்த வரிகளை எடுக்க முடியல. ஏன்னா மலர்குணம் இருக்கு, அதுல சேரம் கவரேஜ் இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, முனவற்ற கவிதைக்கு பிறகு எங்க படிப்போமா பிரச்சனை இல்லை. எங்களை காணையில பத்மலோஜினி போட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம் பொறுங்க வார. ரெண்டாயிரம் 3 காலுக்கு தானே வந்து சேருவாவா பத்மலோஜினி. சரி, நாங்க இனி மற்றவைய பார்த்து கொண்டிருக்கல. அது போட்டேன் நான் காணையில. நாங்கள் இனி முனவற்ற கவிதை ஒருக்கா பார்ப்போம். முனவர் நீங்க வாங்கோ. வணக்கம் வணக்கம் சகோதரரே, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் பாட்டும் கவிதையுமா படிச்சு ஒரு வழி பண்ணிட்டீங்க. மகிழ்ச்சியா இருக்கு, சிறப்பா இருக்கு. நல்ல இப்படியே அப்படியே போகலாம். அப்படியே அருமையா கொண்டு போயிட்டீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்னது வந்து கவிதையாவே சொல்லிடுறேன். நான் பாடுனா கூட்டத்தை கலைக்கிற மாதிரி. ஆமா ஆமா. அதனால TSSL நடத்துகின்ற நாட்டுப்புற கவியரங்கத்தின் பாட்டு தலைவியே, TSSL நடத்துகின்ற நாட்டுப்புற கவியரங்கத்தின் பாட்டு தலைவியே, பைந்தமிழ் குழவியே, எர்மனியில் வாழ்கின்ற எங்கள் தலைமை கவிஞரே, நகுதலால் உலாவரும் நகுலா சிவநாதரே, நகுதலால் உலகம் முழுவதும் உலாவரும் நகுலா சிவநாதரே, கவியரங்க தலைமை மறுக்கொழுந்தே, தமக்கையே உமக்கு தகமையான முதல் வணக்கம். தமக்கையே உமக்கு தகமையான முதல் வணக்கம். நன்றி நன்றி. என்னை தமிழாக்கி தன்னை பாடுவிக்கும் தமிழே தாயே, உந்தன் தாழ் பணிந்தே பாடுகின்றேன். விருப்பத்தை பாட்டாக்கி கூட்டுக்குள் தேக்கி வைத்த ஆசைகளை மெட்டுக்கட்டி அரங்கத்தில் தந்திருக்கும் தலைமை சக கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு பதிவு செய்கிறேன். மறுக்கொழுந்தே என் மாமன் மகளே. தலைப்பு: சின்ன வயசுலயே சிங்காரி ஆனவளே. சின்ன வயசுலயே சிங்காரி ஆனவளே. சிங்காரிங்கிற சொல்ல வந்து மயக்கக்கூடிய சொல்லு, எல்லாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. மாமன் மகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதுக்காக அந்த வார்த்தை போடுறது. சின்ன வயசுலயே சிங்காரி ஆனவளே, என்ன எதுக்கடி கண்காட்டி சீண்டி போற, என்ன எதுக்கடி கண் காட்டி சீண்டி போற, உன்ன நினைச்சாலே உள்ளுக்குள்ள காய்ச்சல் அடிக்குதடி, உன்ன நினைச்சாலே உள்ளுக்குள்ள காய்ச்சல் அடிக்குதடி, சங்கதியை கேட்டதுமே உங்க அப்பன் மீசை துடிக்குதடி, சங்கதியை கேட்டதுமே உங்க அப்பன் மீசை துடிக்குதடி. எதிர்ப்பு வரும் இல்லைங்களா? அது மாசி மாசம் வந்தாக்கா மாப்பிள்ளை ஆகிடுறேன், மாசி மாசம் வந்தாக்கா மாப்பிள்ளை ஆகிடுறேன், காசு பணம் அதுக்காக உழைச்சி சேர்த்துக்கிறேன், காசு பணம் அதுக்காக உழைச்சி சேர்த்துக்கிறேன், ஆசை அடங்காம அம்பலம் ஏறுதடி,
காசு இல்லாம ஒரு முத்தம் அச்சாரம் வச்சிடண்டி, காசு இல்லாம ஒரு முத்தம் அச்சாரம் வச்சிடண்டி, காதல் மச்சத்தை உடலாவே கொண்டவரே. இந்த பெண் சொல்லக்கூடியது, காதல் மச்சத்தை உடலாவே கொண்டவரே. கருப்பு அப்படிங்கிற கிண்டல், வேற ஒண்ணும் இல்ல. காதல் மச்சத்தை உடலாவே கொண்டவரே, காக்கா தோத்துப்படும் கண்மை நிற மாமாவே, கண்மை நிற மாமாவே. உன்னை மறந்தாக்கா ஊரே ஏசிப்படும், உன்னை மறந்தாக்கா ஊரே ஏசிப்படும், உறவும் ஏதேதோ ஊதி பெருக்கிவிடும், உறவும் ஏதேதோ ஊதி பெருக்கிவிடும். பாதி உசுறு வந்ததடி, இந்த பதில் வந்த பிறகு பாதி உசுறு வந்ததடி உந்தன் பேச்சால, சாதி சனமெல்லாம் பூத்துவ பந்தலிட, பாதி உசுறு வந்ததடி உந்தன் சம்மத பேச்சால, சாதி சனமெல்லாம் பூத்துவ பந்தலிட, தேதி குறிச்சிடத்தான் கிளம்பிடுறேன் இப்போதே, தேதி குறிச்சிடத்தான் கிளம்பிடுறேன் இப்போதே, மீதி சங்கதிய மஞ்சத்திலே சொல்லிடுறேன். வருங்கால நமக்காக காத்திருக்கு மாமன் மகளே, மறுக்கொழுந்தே பாத்துக்கிறேன், மறுக்கொழுந்தா பாத்துக்கிறேன் எந்தன் உயிரே. நன்றி, வணக்கம். பாட்டாவே பாடிடலாம், ஆனாலும் எனக்கு வராது. ஆமா, பரவாயில்ல. அது கவிதை வரி என்றாலும் அது என்னன்னு சொல்றாரு, கனமான வரிகளாகவே எங்களுக்கு தென்பட்டது. சின்ன வயதிலேயே சிங்காரி, நாங்க சின்ன பிள்ளைகளை, துடியாட்டம் உள்ள பிள்ளைகளையும் சிங்காரிகள் என்று சொல்லுவோம். அதனுடைய நீங்க அந்த சொல்லை அழகாக கொண்டு, சின்ன வயதிலேயே சிங்காரியானவளை என்ன எதுக்கடி சீண்டி போகிறாயாம், அந்த ஆணை சீண்டி போகிற நிலையை அழகாக சொன்னீர்கள். சங்கதியை கேட்டதே மீசை துடிக்குதடியா, முன்னுடைய சங்கதி நீ என்னை திருமணம் செய்ய போறாயா, என்ன கட்ட போறாயா என்று கேட்டதிலேயே இந்த மீசை துடிக்குதடி. மாசி மாதம் வந்தா என்ன வரும்னு சொன்னீங்க? அவங்களுடைய அப்பாவுடைய மீசை துடிக்குதடி. அப்படியே சங்கதியா கேட்ட எதிர்ப்பு. சரி. மாசி மாதம் என்ன சொன்ன நீங்கள்? மாசி மாசம் வந்தாக்கா மாப்பிள்ளை ஆகிடுங்க. மாப்பிள்ளை ஆயிடலாம். ஓகே. நாங்க தை மாதத்துல வரவேற்போம், நீங்க மாசி மாதம் மகன் வந்து ஜெகமாலுன்னு சொல்லுவாங்க, அதனால வெற்றி ஜோடிங்கிறதுக்காக. ஆசை அடக்காமல் காசில்லா முத்தன் தந்து ஓடி என்றது, அது ஒரு நல்ல வரியா இருக்குது. ஆசை அடக்கவில்லை, ஆனால் காசில்லா முத்தன் தந்து ஓடி, காதல் மச்சத்தை உடலாக கொண்டவளே, உன் மாறாப்பை, அது அங்கால எனக்கு புரியல, உன் மாறாப்பை மறைப்பதில் என்ன இன்பம், அப்படியா? அல்லது இல்ல, காதல் மச்சத்தை உடலாவே கொண்டவரே, காக்கா தோத்துப்படும் கண்மை நிற மாமாவே. கருப்பா இருக்கிற மாமாவே. அந்த பெண்ணு பேசுற மாதிரி, உன்னை மறந்தாக்கா ஊரே ஏசிவிடும், உறவும் ஏதேதோ ஊதி பெருக்கி விடும். அடுத்தது, பாதி உசிர் வந்ததடி சம்மதம் நீ சொன்னவுடன், அதாவது நீ ஓமண்டு சொன்னவுடன் பாதி உசிர் வந்ததடி, சாதி சனம் எல்லாம் செய்தி சொல்ல போறேன் என்று கிளம்பின விதம் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் நல்லதா இருந்தது. உண்மையிலேயே நாட்டுப்புற பாடல் எழுதிக்க இந்த கற்பனைகள் எங்கேயோ சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அந்த வகையில் உங்களோட கவிதையும் ஒரு வித்தியாசமான அந்த சங்கதிய கேட்டவுடன் தந்தேன்ற மீச துடிக்குதுன்றவன்னு தான் யோசிச்சு பார்த்தேன். அப்பா எதிர்ப்ப தெரிவிக்க போறார், ஆகவே அது ஓமண்டு சொல்லுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த வகையில் உங்களுடைய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் முனவரே. அது வித்தியாசமான பாணி தான். எல்லா குடும்பத்திலையும் சகோதரியார மாமனை வந்து பெண்கள் விரும்பினாங்கன்னா அம்மா ஏத்துப்பாங்க, ஆனா எதிர்க்கிறவங்க அப்பா எதிர்ப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, உடனே ஒத்துக்க மாட்டாங்க. விருப்பமே இருந்தாலும் கூட உடனே காட்டிக்க மாட்டாங்க. அதுக்காக சரி உண்மையா உடனே தகப்பன் மேல கொஞ்சம் எதிர்ப்பினான் தானே, பிள்ளை அப்படி போட்டானே. ஆமா, போனாலும் நாட்டுப்புற பெண்ணிட்ட தானே போயிருக்கிறார், பரவாயில்லை.
என்னுடைய கவிதையை வாசி கொண்டு சிவருவன் சர்வேஸ்வரின் கவிதைக்கு நாங்கள் வருவோம். நிச்சயமா நானும் எனக்கும் பாட்டு அவ்வளவு வராது. ஆனால் கொஞ்சம் வருமோ என்று இப்ப சிவமணி இந்திய கேட்டுட்டு படிச்சா என்னண்டு முயற்சி செய்யுங்க வரும் எல்லாருக்கும் வரும். இங்க வந்து வச்சல. ஓகே, சரி. என்னுடைய பாபம். மறுக்கொழுந்தே என் மாமன் மகளே, மறுக்கொழுந்தே மாமன் மகளே, மனசு முழுதும் நீதான் அம்மா, மனசு முழுதும் நீதான் அம்மா, மண்வாசம் கலந்த காதல் அம்மா, மனதாலே சுகம் நீதான் கண்ணே, மனதாலே சுகம் நீதான் கண்ணே. கோயில் மணி ஒலிக்கையிலே கொஞ்சம் கிளி கேட்குதம்மா, கோயில் மணி ஒலிக்கையிலே கொஞ்சம் கிளி கேட்குதம்மா, காதல் வரும் வேளையிலே கண்ணி உன் மனசு தேடுதம்மா, காதல் வரும் வேளையிலே கண்ணி உன் மனசு தேடுதம்மா, மாசம் வரும் வேளையிலே நீ மாமன் மனசை தேடுகிறாய், மாசம் வரும் வேளையிலே நீ மாமன் மனதை தேடுகிறாய், காதல் பாட்டு கேட்கையிலே கண்ணெதிரே வந்து நிற்கிறாய், காதல் பாட்டு கேட்கையிலே கண்ணெதிரே வந்து நிற்பாய். வாடிவுள்ள வாடி வண்ணமயில் போலே, வாடிவுள்ள வாடி வண்ணமயில் போலே, தேடி உன்னை நானும் வாரேன் கண்ணே அங்கு, தேடி உன்னை நானும் வாரேன் கண்ணே, கொல்ல பக்கம் போவோம் கொலுசும் வாங்கி தாரேன், கொல்ல பக்கம் போவோம் கொலுசும் வாங்கி தாரேன், செல்ல மச்சான் நீயே சேர்ந்து வாழ்வோம் வாடி, செல்ல மச்சான் நீயே சேர்ந்து வாழ்வோம் வாடி. அடுத்தது வாடி உள்ள வாடி வண்ணமயில் வாடி, காசு பணம் வேண்டாம் காதலைத்தான் சொல்லேன், வாடி உள்ள வாடி வண்ணமயில் வாடி, காசு பணம் வேண்டாம் காதலைத்தான் சொல்வேன், மாமன் மகள் நீதானே, மாமன் மகள் நீதானே, மையல் கொள்ளும் மைனாவே தையல் போல வாடி தாவணியில் ஆடி ஆடி, தையல் போல வாடி தாவணியில் ஆடி ஆடி, மாமன் மகள் நீயே மையல் கொள்ளும் மைனா தையல் போல வாடி தாவணியில் ஆடி ஆடி. இவளாம் தான் என்னுடைய கவிதையா இருந்தது. நல்லா இருக்குதானே, பாடினா நல்லா இருக்கு மாதிரி. சிறப்பான வரிகள் சகோதரியார. நன்றி நன்றி. நிச்சயமா முறை பெண்களை தாய் மாமன் பரிசு பொருட்கள் வாங்கி தருதா சொல்லிதான் ஆசை காட்டுவாங்க. சொல்ல போறாரு கொலுசு வாங்கி தரேன்லாம் சொன்னதெல்லாம் அருமை. உண்மை உண்மை உண்மை. அப்படித்தான் மயக்கி வைக்கிறது வேற வார்த்தையே கிடையாது, அப்படித்தான் சொல்லி வச்சு மயக்குவாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு அந்த அனுபவங்கள் கொஞ்சம் இல்லத்தானே, இருந்தாலும் அந்த நாட்டுப்புற பாடலை கேட்க மகிழ்ச்சி தான். இவா சிவருவன் சர்வசரி அக்கா திரும்ப அவருடைய கவிதையை தரட்டும். உண்மையிலேயே நல்ல கவிதை அக்கா. நீங்க இணையதளம் ஓகேயா இப்ப? இப்ப சரி, நீங்க சொல்லுங்க. பாப்போம் என்ன செய்வது. இப்ப மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மறுக்குழந்தை என் மாமன் மகளே, மாமதுரை சின்னவரே மயக்கமேனோ என்னவரே, மாமதுரை சின்னவரே மயக்கமேனோ என்னவரே, பூமதுரை உனக்குத்தானே வா மதுரை போய் வருவோம், பூமதுரை உனக்குத்தானே வா மதுரை போய் வருவோம். ஓ எங்கும் பொண்ணு நானும் இல்ல எனது மச்சான் நீதானே, எங்கும் பொண்ணு நானும் இல்லை எனது மச்சான் நீதானே, தூங்கும்பலை வந்ததுமே உன் நினைப்பு வாட்டிடுமே, தூங்கும்பலை வந்ததுமே உன் நினைப்பு வாட்டிடுமே. மறுக்குழந்தை என் மாமன் மகளே நீ வாவெனரி, மறுக்குழந்தை என் மாமன் மகனே நீ வாவெனரி, மல்லிப்பூவும் வாங்கி வச்சிருக்கே உனக்காக, மல்லிப்பூவும் வாங்கி வச்சிருக்கே.
மயில் தோகை மீ கூந்தலிலே மறக்காமல் சூடுவேன். ஆகோ மயில் தோகை கூந்தலில் மறக்காமல் சூடுவேன். மைனாமே எந்தன் பக்கம் மரணம் இனிக்க வாடிப்புள்ள. மைனாவே எந்தன் பக்கம் மனம் இனிக்க வாடிப்புள்ள. மீச வச்ச ஆசை மச்சான் மிதமாக துள்ளாதே. மீச வச்ச ஆசை மச்சான் மிதமாக துள்ளாதே. அத்த மகள் எனக்கு தானே அழுக்கா நீ தான் காதுப்பேன். அத்த மகன் எனக்கு தானே அழுக்கா நீ காத்திருப்பேன். கிணற்று நீரோடாது கிருக்கனே சமத்தாயிரு. கிணற்று நீரோடாது கிருக்கனே சமத்தாயிரு. கடலும் கூடுதன்றி கரகாட்டம் போடாதே. கடலும் கூடுதன்றி கரகாட்டம் போடாதே. பாசக்காரனே சமைச்சால் பவள கொடி கேட்டிடுவார். பாசக்காரனே சமைச்சால் பவள கொடி கேட்டிடுவார். மோசக்கார வாயாடி மூகாதே. மோசக்கார வாயாடி மோகினியே முழுகாதே. நாசக்காரன் நானும் இல்ல. அதுக்குள்ள நாசக்காரன் நானும் இல்ல. நான் உனக்கு புருஷனடி. நாசக்காரன் நானும் இல்ல. நான் உனக்கு புருஷனடி. நீசம் ஒண்ணு நேராம நினைச்ச முடிச்சிடுவேன். நிஜமான ஒண்ணு நேராம நினைச்சத முடிச்சிடுவேன். வாடிக்குள்ள எவ்வளவு வாடிக்குள்ள அடி வாடிக்குள்ள நீயும் வாடிக்குள்ளோ. சூப்பர் சூப்பர். ஆமா துரை சின்னவளே. என்ன சொல்லுங்க மனவர். இல்ல வடிவா சொன்னீங்க. மாமாதுர சின்ன மாமதுர சின்னவளே மயக்கமே பூமதுரம் உனக்கு தரேன். பொன்மகளே பூவோடு நானும் வாரேன் சொல் மகளே. அது அந்த ஒவ்வொரு வரியும் நல்லா தான் இருக்குது. எந்த குரல் தான் சரியில்லாங்கிறாரு. எங்கும் பொண்ணு நானும் இங்கு தூங்கும் தூங்கும் வேளை வந்ததுவே. மறுக்கொழுந்தே என் மாமனே மல்லிப்பூவும் கொண்டு வா. மல்லிப்பூவும் கொண்டு வா. எக்கம் என்னைத்தால் ஆட்ட என்று உன்னை நினைத்திடவே. தூக்கம் எங்கள் கண்ணனைக்க தூங்க நீயும் வாடி உள்ள. தூங்க நீயும் வாடி உள்ள. அழகா சொன்னீங்க. பாசக்கார மச்சாடி நேசங்கொள்ளேன் வாடி. மோசக்கார பண்ணே நீயும் வாடி பிள்ளை. மோசக்கார வாயாடி மோகினியே முழுகாதே. மோசக்கார வாயாடி மோதும் பிள்ளை. நாசக்காரன் நானும் இல்ல. நான் உனக்கு புருஷனடி. நாசக்காரன் நானும் இல்ல. நான் உனக்கு புருஷனடி. நேசம் ஒன்றும் நேராம நினைச்சத முடிச்சிடுவே. நன்றி நன்றி. அருமையான நல்ல வரி. அவன் இந்த வரிகளைய நாங்கள் எடுத்து அதை மீண்டும் சொல்லும் போது அந்த தாயகத்து உணர்வுகள், அந்த கிராமத்து மனங்கள், அது அவர்கள் எப்படி கற்பனையில் அவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றது அந்த நாட்டுப்புற பாடல்ல இல்ல அந்த சொற்களை சேர்க்கும் போது அதுல ஒரு சந்தம் கொளிக்கிறது. என்ன வாடி புள்ள வாடி வண்ண வயல் வாடி அவன் வாடி புள்ள வாடி அந்த உயிரோட உணர்வோட அந்த உராசிர எண்ணங்களாயே நாங்க பார்க்கின்றோம். உண்மையிலேயே மிகச் சிறப்பு. நாங்கள் ஒரு பரிட்சாத்தமாக செய்து பார்த்தாலும் நிறைஞ்ச ஒரு பலனை தந்தது. ஏனையவர்களை நாங்கள் பார்க்க நேரங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்காட்டி வேற நாங்கள் நிறைவு செய்கிற நேரம் வந்து விட்டுதான். ஆனா உண்மையிலேயே எல்லாற்றையும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிழ்வை தந்தது. முன்னவர் எப்படி இருந்தது என்றதை நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் எடுத்து சொல்லிட்டு நாங்கள் நிறைவு செய்வோம். சொல்லுங்க முன்னவர். சிறப்பான கவியரங்கம் சகோதரியாரு. என்னன்னாக்கா முதல் பந்திலேயே 6 ரன் அடிக்கிறதும்பாங்க இல்லையா, 6 அடிக்கிறதும்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் பால்ல, அது மாதிரி அடிச்சு ஒரு அருமையா பாட்டாவே சிவமணி சகோதரியாரு பாட்டாவே எடுத்தது
பிரமாதமா இருந்தது, அருமையா இருந்தது. அது தொடர்ந்து நம்ம சகோதரியார் வந்து மதுரை மல்லியெல்லாம் கொண்டு வந்து பாட்டுல வச்சு மாமா அது மயக்கிட்டாங்க. உண்மையிலேயே இது ஒரு நேரடி நிகழ்ச்சியா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு கல்லூரி மாதிரியான அமைப்புகளை கொண்டு போய் வச்சோம்னாக்க அது ரொம்ப ரகலையா இருந்திருக்கும். மகிழ்ச்சியா சிறப்பா ஒரு முறை இந்தியாவுல ஒரு இடத்துல கூட 2 சகோதரிகள் 2 பேரும் தாளம் மாறாம அதை மெட்டு போட்டு கொண்டு போனாங்க. அதுதான் மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம நடுவுல பாட்டு பாடி அதை கெடுத்துட கூடாதுன்னு தான் நம்ம பாடல. சிவமணி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஓ போட்டாதான் நல்லா இருந்தது. ராஜேந்திரன் வந்திருக்கிறார். பாப்போம் அந்த நாட்டு புற பண்ணை எப்படி கொண்டு வாரார் பாப்போம். படங்களும் வர இல்ல இங்க. எது எது உங்களோட படங்களும் வர இல்ல. வந்துட்டு இல்ல அது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இணையதளம் இதாக்கும் பிரச்சனையா இருக்குதா? ஆமா எங்கட சிங்கம் வந்திருக்கிறார். பாப்போம் எப்படி. நீங்க முதல் கேட்கலையே ராஜேந்திரன் எவ்வளவு இனிமே அதெல்லாம் செய்தாங்க பாட்டோட. நீங்க எப்படி கொண்டு வர போறீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. வேறுங்க கேக்குதா? நான் தானா? எல்லாரும் பேசிட்டீங்களா? ஆமா உங்களோட தான் பேசுறேன். எல்லாரும் பேசிட்டீங்களா? இல்ல அவர் வந்து நீங்கள் எல்லாம் பாடி பேசி முடிஞ்சது. நீங்களும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. நீங்க வந்துட்டீங்களா? வந்து விடுவோம்ல. அதானே அனைவருக்கும் எங்க உங்களோட நண்பன் இல்ல லேட்டா வந்தாலும் லேட்டா வேற ஒரு வேலையா இருக்காரு. நானும் வர முடியல. திடீர்னு சரி கலந்து விடணும். ரொம்ப அருமை. நாட்டுப்புற கவியரங்குக்கு தலைமை நாட்டுப்புறமா வந்திருக்கிறோம். ஆமா, நாட்டுப்புறமாகவே காட்சி அளிக்கிற எங்க நடுவர் அவர்களுக்கும் பக்க வாத்தியங்களாக இருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி. நாட்டுப்புறத்துல கவிதை பாட சொல்றிய, நம்மளே ஒரு நாட்டுப்புறத்தான். மயிலக்கால 2 பூட்டி அது மாட்டு வண்டி தானும் பூட்டி. மயிலக்கால 2 பூட்டி மாட்டு வண்டி தானும் பூட்டி. மந்திரியாய் எம்மச்சான் மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மந்திரியாய் எம்மச்சான் மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காட்டு வழி போறீரே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு எங்க மச்சான் காட்டு வழி போறீரே. பாட்டு பாட நானும் வாரேன் கூட்டி போக மாட்டீரோ. பாட்டு பாட நானும் வாரேன் என்ன கூட்டி போக மாட்டீரோ. அவர் சொல்றாரு, ஒத்தையில போகையில எங்க அத்தை மகா நினப்பு வரும். நான் ஒத்தையில போகையில எங்க அத்தை மகா நினப்பு வரும். முத்த ஒண்ணு கேட்டுப்புட்டா மொத்தி அடிக்க வரும். முத்த ஒண்ணு கேட்டுப்புட்டா அவ என்ன மொத்தி அடிக்க வரும். பட்டணத்துக்கு படிக்க போறா எங்க பட்டிக்காட்டு மாமன் பொண்ணு. பட்டணம்தான் படிக்க போறா எங்க பட்டிக்காட்டு மாமன் பொண்ணு. வெக்கப்பட்டு ஓட்டுகிறான் பக்கத்துல இந்த சின்ன கண்ணு. வெக்கப்பட்டு ஓட்டுகிறான் பக்கத்துல இந்த சின்ன கண்ணு என்று என் அத்தை மகளுக்காக எழுதிய ஒரு கவிதை. அது சின்ன கவி என்றாலும் சிறப்பு அதிகமாகத்தான் இருந்தது போல் இருந்தது. காரணம் மயிலக்கால 2 பூட்டி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வரானே மச்சான். அந்த மாமன் மண்ணல் தூக்குறதுக்கு ஒத்தையிலே போனவளே முத்தம் ஒன்று கேட்கின்றேன்னு நான். ஒத்தையிலே போனவளே முத்தம் ஒன்று தந்து விடுன்னு சொல்லுவோமே. ஒத்தையிலே போனவளே முத்தம் ஒன்று தந்து விடு. பட்டணத்தில் இருந்து நீ பட்டிக்காடு போகிறாய். போகையில எங்க அத்தை மக நினப்பு வரும். போகையில எங்க அத்தை மக நினப்பு வரும். முத்த ஒண்ணு கேட்டுப்புட்டா மொத்தி அடிக்க வரும். மொத்தி அடிக்க வேணும். மொத்தி அடிக்க வரும். பட்டணத்துல படிக்க போறான். படிக்க போறா பட்டிக்காட்டு மாமே பொண்ணு. வெக்கப்பட்டு ஓட்டுறான். வண்டி ஓட்டுறவே நான் தான்.
வெக்கப்பட்டு ஓட்டுகிறான் பக்கத்துல இந்த சின்ன கண்ணு. ஆமா, பக்கத்துல சின்ன கண்ணு. ஓகே. நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த ஒத்தையிலே போற முத்தமன்றதார பட்டணத்து பெண்ணு வெக்கப்பட்டு நானும் அந்த அதாவது அந்த கிராமிய வார்த்தைகள் வந்து அந்த குழஞ்சு வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு எங்களுக்குள்ளேயே வரும். அது எப்படி பார்க்கிறோம்னா அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. மற்றது அந்த அத்தை பொண்ணென்றால் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி நினைச்சு கொள்வோம். இப்ப எல்லாம் அப்படி நினைக்கிற குறைவு. ஆனால் அந்த காலத்துல அப்படி நினைச்ச காலம் இருக்கிறது. அதனால் எல்லாரும் வெக்கப்பட்டு கொண்டு ஒதுங்கி கொள்ளுற அந்த சம்பவத்துல அந்த பெண்ணை எப்போதும் நினைக்க வைக்கக்கூடிய நிலையிலே அந்த வார்த்தைகள் எப்போதும் இருக்கும். ஆகவே நீங்களும் அந்த எப்பவும் அந்த ஒத்தையிலே போற பெண்ணு என்று அந்த நிறைய பாட்டுகள் அந்த அந்த ஒரு வரியிலேயே இருக்கிறது. அதை நீங்களும் அழகாக ஒரு வித்தியாசமாக கொண்டு வந்தீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கலாம். இன்றைக்கு அந்த நாட்டுப்புற கவியரங்கம் இதுவரையிலே ஒரு நடத்தையில நாங்கெல்லாம் முதல் நடத்தி இருக்கிறோம். அது வித்தியாசமாக நாட்டுப்புற கலைஞர் மாதிரியே இருக்கேக்கா. ஆமா, நாங்கள் அப்படித்தான் நான் பார்த்த உடனே நான் வேற லைனுக்கு தான் வந்துட்டோமோ நினைச்சேன். நாங்கள் எந்த எப்படியும் வியாபித்திருக்கிறார் நாங்கள் தான். அதாவது எந்த வெற்றிடன் பார்த்த உடனே தான் ரைட் நம்ம டீம் தான் நினைச்சுக்கிட்டேன். நடுவரை தேடுற பாத்தீங்களா, நாங்கள் அந்த கான்செர்ட்டை தான் வருவோம். லேட்டா வந்தாலும் அருமையான கவிதை. அடுத்தது நாங்கள் எந்த விடயத்தை கொண்டாடுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வருகிறோம். மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு நாங்க வந்தவல்ல, அப்படி நீங்கள் அழகா வந்தீங்கள். நன்றி நன்றி ராஜேந்திரம். சிவமணின்ற பாட்டு அப்படியே என்னன்னு சொல்ற கணீரண்டு ஒலிச்சது. அது மாதிரி சிவரூபன் சர்வேஸ்வரின்ற ஓஹோ மாமன் பண்ணு பாட்டை பாட்டாங்களா? அது சினிமா படத்துல வேறைக்கெல்லாம் பாப்பீங்க. நாங்கள் எல்லாம் வாடி பிள்ளை வாடி வண்ணமயில் வாடி. நாங்க சூப்பர். முனவர் அந்த மாதிரி முனவர் வித்தியாசமா கொண்டு வந்தார். ஐயோ கடவுளே, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இனி பத்மரோஜினி இந்திய கேட்டு நிறைவு செய்வோம். அங்க உங்களோட இவரை காணையில சிவசெல்ல மாரிமத்துவ. ஓகே பத்மரோஜினி வாங்கோ, நாங்கள் அதோட முடிப்போம். 30 முடிக்க வேணும் நாங்கள். ஓகே, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சாரி லேட் ஆயிட்டு. முதல் தலைமைக்கு வணக்கம். இங்க வந்து கவி என்று சொல்ல முடியாது, கிராமிய இசையை இன்றைக்கு கொண்டு வந்து நல்ல சிறப்பா, எனக்கு தெரியல, இனி நான் ரெக்கார்டிங்ல கேட்கிறேன் எல்லாருடைய வார்த்தைகளையும். எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நான் என்னுடைய பக்கம் என்னுடைய மாமன் மகள் எனக்கு இல்லாதபடியா அந்த கவலையில எனக்கு அத்தையும் இல்ல, மாமா அத்தை இருக்கணும். பட் என்ன சொல்ற மச்சான் இல்ல எனக்கு. அதனால அண்ணாவும் தம்பியும் தான் கூட. அப்ப ஒரு கற்பனை. குளக்கரையில் தாமரை பறிக்கும் தாமரையே, குளக்கரையில் தாமரை பறிக்கும் தாமரையே, காலை சூரியனின் புன்னகை தேவதையே, மாலை காற்றின் தென்றல் மயிலே, கொஞ்சம் பொறு சலங்கையொலி கேட்கிறது. அத்தை பெற்ற அள்ளி ராணியே, அல்லும் பகலும் நெஞ்சில் வாழ்பவளி. அத்தை பெற்ற அள்ளி ராணியே, அல்லும் பகலும் நெஞ்சில் வாழ்பவளி. கம்பனும் வாலியும் உன்னை கண்டால் வார்த்தைகளில் கோயில் கட்டி வாழ்ந்திருவரோ. கம்பனும் வாலியும் உன்னை கண்டால் வார்த்தைகளில் கோயில் கட்டி வாழ்ந்திருவரோ. நிலவாய் நீயும் ஒளிந்து மறைய, நிலவாய் நீயும் ஒளிந்து மறைய, நெஞ்சம் நெகிழுது நாணம் பொங்குதே, நெஞ்சம் நெகிழுது நாணம் பொங்குதே. சொல்ல வந்த காதல் திக்காடுதே, சொல்ல வந்த காதல் திக்காடுதே, சொன்னால் மாமன் மகள் திட்டிடுவாளோ, சொன்னால் மாமன் மகள் திட்டிடுவாளோ. நன்றி நன்றி. சொல்ல வந்த காதல் சொன்னால் மாமன் மகள் திட்டிடுவாயோ. அதாவது அந்த காதலை மாமன் மகள் சொல்லேக்குள்ள வந்து அதிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு.
உன்னை நான் காதலிக்கிறேன் என்று சொன்னால் அவள் மாமன் மகளின் திட்ட நாங்கள் வாங்க வேண்டிய தேவை வந்துவிடும் என்பதை அழகாக சொன்னீர்கள். குளக்கரையில் தானே குளக்கரையிலே தாமரை பறிக்கும் என்னன்னு சொன்னீங்க அவாக்கு என்ன பேர் தாமரை தாமரை ஓகே குளக்கரையில் தாமரை பறிக்கும் தாமரையே கொஞ்சம் பொறு நில் நில் கொஞ்சம் பொறு நில் நில் அத்தை பெற்ற அல்லி மகள் அத்தை பெற்ற அல்லி மகள் நீயே அல்லும் பகலும் வாழ்கிறாய் தானே எனக்குத்தானம் அல்லும் பகலும் வாழ்கிறாய் எனக்குத்தானம் கம்பனும் வாலியின் வார்த்தைகளை விட உங்கள் வார்த்தைகள் தான் இன்னும் உரசி கொள்ளுகின்றனவோ என்ற ஒரு ஏக்கம் வந்தது எங்களுக்கு. நிலவாய் நீயும் நெஞ்சம் பெருகுதடி சொல்ல வந்த காதல் கொல்ல போனதேனோ அப்படி எடுப்போம் கொண்டு வந்தது சொல்ல வந்த காதல் கொல்ல போனதேனோ அத்தை மகள் நீயே. நாங்கள் அந்த மறுக்கொழுந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் அந்த வரியை பயன்படுத்தியாக்க மறுக்கொழுந்து என் மாமன் மகள் அத்தை பெற்ற பெண்ணே முத்தம் ஒன்றுதான். முன்னைக்கு ஒரு வித்தியாசமாகவே இந்த கவிதைகள் அரங்கேறினது. திருப்பி நீங்கள் பதிவில கேட்கலாம். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன ஒரு நகைச்சுவையாகவும் இப்பவும் கவிதை வரிகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் படித்து பார்த்து அந்த கவிதை வரிகளை உள்வாங்கிறத விட இது ஒரு வித்தியாசமான நகைச்சுவையா உணர்வு மிக்கதாக இன்றைய கவியரங்கம் எனக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தேன்ற ஒரு வரியில சொல்லி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ராஜேந்திரன் கடைசி இறுதியில வந்தபடியா நீங்கள் எல்லாத்தையும் கேட்க முடியவில்லை. கேட்டது கவிஞர் கொஞ்சம் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் சர்வேஸ்வரி அக்கா எப்படி இருந்தது? நீங்க தானே நாட்டுப்புற பெண்ணாயே போட்டீங்கள். அவர் அழகாக பாடக்கூடியவர். ஓ அப்படியே ஒரு 2 வரி 4 வரியும் ஒருக்கா பாடி விடுங்க. 2 பேரும் இவங்களும் பார்க்க சிவமணியும் சர்வியக்காவும் ஒருக்கா பாடி காட்டுங்க. அக்கா அந்த முன்ன மட்டும் பாடுங்க. மாமதுரை சின்னவரி மயக்கமேனோ என்னவரே மாமதுரை சின்னவரி மயக்கமேனோ என்னவரே பூமதுரை உனக்குத்தானே மாமதுரை போய் வருவோம் பூமதுரை உனக்குத்தானே மாமதுரை போய் வருவோம் எங்கும் பொண்ணு நானும் இல்ல எனது மச்சான் நீதானே எங்கும் பொண்ணு நானும் இல்ல எனது மச்சான் நீதானே துன்பம் வழி வந்ததுமே உன்னை நினைப்பும் வாட்டிடுமே. நன்றி நன்றி. இந்த நிகழ்வு தொடங்குறதுக்குமே அவாவும் ஒரு காரணம். ஒரு நாட்டுப்புற கவியரங்கம் கொண்டு செய்வோம்னு உடனே முன்னுக்கு ஆர்வமா எனக்கு மெசேஜ் போட்டுவாதான். உண்மையிலேயே மறக்க முடியல. அக்கா நல்லா பாடுவீங்க நீங்கள். அடுத்த நாங்க செய்யற கவியரங்கிலும் பாடிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம். அவாக்கு கொஞ்சம் இது இணையதள பிரச்சனை இருக்குது. சிவமணி உங்களுடையிலும் அந்த ஒரு 4 வரிய பாடி விடுங்க இவங்களுக்கு கேட்க. மறிக்கொழுந்தே மணிமூத்தே என் மாமன் பெத்த மரகதமே மறிக்கிறேண்டி நாளெல்லாம் மனம் வெளுக்க வாயேந்தி என் மனம் வெளுக்க வாயேந்தி கட்டழகு சித்திரமே என் கண் கவர்ந்த கண்மணியே பொட்டழகு பொன்மயிலே புன்னகையின் புத்தகமே புன்னகையின் புத்தகமே அடிமனர திருடி புட்ட என்ன அல்லாட செய்து புட்ட துடிகிட நீ நடந்து என் தூக்கங்கட வைத்தவளே என் தூக்கங்கட வைத்தவளே. கட்டிக்காரு நல்லா இருந்தது. ஆமா மற்ற எல்லாரும் கொஞ்சம் கவிதை வரிதான். நாங்க எல்லாரும் மிக சிறப்பாக இந்திய கவியரங்கம் அழகாகவே இருந்தது. ராஜேந்திரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க இறுதியில பார்த்தாலும் உங்களுக்கு நாங்கள் நானும் ஒரு வரி பாட்டிருந்தேன். அப்ப பாப்போமே. ஆமா
மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காட்டு வெளி போறீரோ, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காட்டு வெளி போறீரோ, பாட்டு பாட நானும் வரேன் கூட்டி போக மாட்டீரோ, பாட்டு பாட நானும் வரேன் கூட்டி போக மாட்டீரோ, ஒத்தையில போகையில அடி ஒத்தையில போகையில எங்க அத்தமவ நினப்பு வரும், முத்தம் ஒண்ணு கேட்டு புட்டா மொத்தி அடிக்க வரும், முத்தம் ஒண்ணு கேட்டு புட்டா மொத்தி அடிக்க வரும், மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காட்டு வெளி போறீரோ, பாட்டு பாட நானும் வரேன் கூட்டி போக மாட்டீரோ, பட்டணத்தில் படிக்க போறா பட்டிக்கட்டு மாமன் பொண்ணு, பட்டணத்தில் படிக்க போறா என் பட்டிக்கட்டு மாமன் பொண்ணு, வெக்கப்பட்டு ஓட்டுறானா பக்கத்தில சின்ன கண்ணு, வெக்கப்பட்டு ஓட்டுறானா பக்கத்தில சின்ன கண்ணு. சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, எல்லாரும் படிக்க ஒரு பாட்டு. அடுத்த முறைக்கு நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவோம். உங்களுக்கு அந்த மெட்டுகள் தெரியாட்டி நீங்க நல்லா இருக்குது ராஜேந்திரன். சூப்பர் சூப்பர். ஆமா முனவர், இன்றைக்கு என்ன சொக்டா போனீங்களோ கவிதை இன்றைய நிகழ்ச்சி? முனவர் சொக்டா போனீங்களோ, நல்லா இருந்ததோ? சிறப்பா இருந்து சகோதரரே, சிறப்பு. அதுல என்ன சந்தேகம்? மிக சிறப்பா இருந்தது. நாம கவியரங்கமா திட்டமிட்டோம், ஆனா பாட்டும் கொண்டாட்டம். ஆமா நிச்சயம், முனவருக்கு இணையதளம் இழுக்குது என்ன. ஓகே, நல்லா இந்த சிவமணி எப்படி இருந்தது? மிக சிறப்பாக நாட்டுப்புற பாடல் வந்து மிக சிறப்பா பாடலாகவும் வந்தது. நல்ல 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 இந்த கிராமிய மலங்கம் இந்த சொற்கள் எல்லாம் வந்து அழகான சொற்கள், அதோட நல்ல கிராமிய கவிதை என்றதுல எல்லாருக்குமே பிடிக்கும். அது எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தியது இந்த கவியரங்கு. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் விடைபெறப் போகின்றேன். நாங்களும் எல்லாரும் விட வருவோம். பத்மலோஜினி, நீங்கள் இறுதியில வந்தாலும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கேட்டிருக்கேன் தானே என்ன 2 பாடல். ஆமா, நல்லா இருந்தது. முதலாவது கிராமிய பாட்டு தானே, நான் இது கவி என்றபடியால கவிதையிலே கொண்டு பாட்டு கேட்ட மாதிரி சிறப்பு. அதுவும் சர்வேஸ்வரி அவர்களுடையதும், அவருக்கு அந்த ஓஹோ அது அந்த ஓஹோ அது ஒரு சினிமா பாட்டு நான் அப்படி பார்த்திருக்கிறேன். நாங்கள் நல்லா இருந்தது. எல்லாம் நாட்டுப்புற கிராமிய தன்னானி தந்தனானி தானே நல்லா இருந்தது. அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிவமணி அவர்களுடையதும் நல்லா இருந்தது. ஏன்னா இப்ப ஒரு பாட்டை எழுதி போட்டு அது கிராமிய பாடுறது சும்மா நார்மல் பாட்டா இருந்தா கூட அவை அவர்களுடைய வரிக்குத்தான் அவைக்கு தெரியும் அதை எப்படி மெட்டு கட்டலாம் எப்படின்றது. அதே மாதிரி இப்ப ராஜேந்திரன் அவர்களும் அவரோட கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த வந்துட்டு டக்க ஜாயின் பண்ணிக்குள்ள. பட் அவர் அதை பாடைக்குள்ள நல்லா இருந்தது, சிறப்பு. பாடைக்க உண்மையிலேயே நல்லா இருந்தது. வெற்றி நிலவனர்களுடைய தான் கேட்க முடியல, கேட்கிறேன். மீண்டும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். டீச்சர் உங்களையும் கேட்கல, ஆனா இப்படி ஒரு நாட்டுப்புற கவியரங்கு செய்யறது மிக சிறப்பு. அதுல என்னையும் இணைத்துக் கொண்டவைக்கு நன்றி. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நாங்கள் தான் முதல் செய்திருக்கிறோம். என்ன முனைவர், எங்கேயும் நடந்திருக்கா இப்படிய நிகழ்வு? நாட்டுப்புற கவியரங்கம் சூமில எங்கே நடந்திருக்கு? இல்ல சகோதரரே, இல்லைங்க சகோதரரே, இதான் முதல் முறை. இதுதான் முதல் முறை நாட்டுப்புற கவியரங்கம். நாட்டுப்புற கவியரங்கம் நடக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகே ஓகே. நாங்கள் ஒரு புதுசா தொடங்கினாலும் அது சொல்லுங்க, புதுசா தொடங்கினாலும் நன்றி நன்றி. சிறப்பா இருக்கு. சர்வி அக்கா, உங்களுக்கும் கதைக்கக்கூடியதா இருக்குதோ? இல்லது நாங்கள் எல்லோரும் நீங்க சொல்லிக்கிட்டே எல்லானே உண்மையிலேயே மனம் நிறைந்த அக்கா சொல்ல போறீங்களே இதன் இல்லதானே அக்கா? உண்மையிலேயே அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இணையதளம். உண்மையிலேயே மனம் நிறைந்த பாராட்டுகள். நாங்கள் ஒரு எடுத்த முயற்சியை விடாது தொடர வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணப்பாட்டோட நாங்கள் உருவாக்கி கொண்டோம். எடுத்த அடி பின் வைக்க கூடாது. நாங்கள் சும்மா சிம்பிளா தான் செய்தோம். அழகாக இந்த பேனரையும் பத்மலோஜினி எனக்கு செய்து தந்தார். அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அவற்றை பேனருக்கு ஏற்ற மாதிரி நான் பிளவுஸை தேர்ந்தெடுத்தேன். சிவமணியை கேட்டேன், நாட்டுப்புறமா வர போறேன்னு எப்படி என்ன சிவமணி சொல்லிச்சது.
ஓ அப்படி ஒரு செக்க போட்டு கொண்டு வாங்க. நாங்க பின்ன ஒரு செக்க போட்டு அது கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நாட்டுப்புறம் என்ற ஒரு வித்தியாசமாக வர வேணுமென்றது அது மகிழ்ச்சிக்குரியது தானே. உண்மையிலேயே எங்களுக்கு இந்த ஒரு அறஞ்சார்ந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் இந்த தமிழோட இணைகிறோம். அது கூட ஒரு மகிழ்ச்சிக்குரியது. இந்த நிகழ்வுக்கு இணைந்து சிறப்பித்த வெற்றி நிலவன் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களே, ராஜேந்திரம் அவர்களே, சிவமணி அவர்களே, பத்மலோஜினி அவர்களே, சிவரூபன் சர்வேஸ்வரி அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா.